போகிற வழியில் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோங்க வச்சுருந்தாங்க கேட்டால் அவன் கம்மியாக தாங்க இருந்துச்சு. கம்மியெல்லாம் விடுங்க, எதுக்கு விடுங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க 5000 இருந்துச்சு அப்படின்னாங்க. கரெக்டாக அன்றைக்கி காலையில் அவங்க இன்டிமேட் தெரியுது எந்த நம்பர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எவிடன்ஸாக தெரியுது. அவங்க என்ன சொன்னாங்க, 11ஆம் தேதி தான் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. நான் சொன்னேன் 11ஆம் தேதி இல்லைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவாருன்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமி சார்பாக வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்று நாம் நம் பிரபஞ்ச நாயகனின் 3வது நினைவு நாள் வசந்த விழாவில் இருக்கிறோம். இப்போ கேண்டிடேட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக வர இருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் அவர்கள். என்னோடய ஊர் கோவில்பட்டி. ஆக்சுவலி என்னோட இப்படி அட்ரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நெல்லை வசந்தன் சாருக்கு ஊர் பக்கத்தூர்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சார் எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். எப்படின்னா அஸ்ட்ராலஜி பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி என்கேவி சிஸ்டம் ஒன்று இருக்குது, படிங்க, நீங்கள் ஆர்வமாக இருக்கனால உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்போ நண்பர் சொல்லி தான் நான் எனக்கு என்கேவி சிஸ்டமே அறிமுகம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தெரியுது சார் நம்மளுடைய பக்கத்தூர் தான், வானரமுட்டி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிய வருது. கொஞ்சம் ஓகேங்களா? ஓ சாரி. அதுக்கப்புறம் அவன் சிஸ்டத்தை இங்கே ரெகுலராக படிக்க ஆரம்பித்தோம். படிக்கும்போது தான் டே 1ல் இருந்து அந்த என்கேவி சிஸ்டம் நமக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இருக்குது, ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தில் தான் தெரியுது. நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்குறேன் உங்களுக்கு. என்கேவியில் பார்த்தோம் அப்படின்னா கிரக சேர்க்கையோட பலன்கள், அதுக்கப்புறம் பிரசனம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதில் ஒரு பிரசனம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்க என்னோட பர்ஸு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு காலையில் ஒரு 7 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா காலையில் கால் பண்ணுறேன், 2 தடவை கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அட்டன் பண்ணல. சரி ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும் போலன்ட்டு பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு பையனை கூட்டு போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் பர்ஸு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோங்க வச்சுருந்தாங்க கேட்டால் அவன் கம்மியாக தாங்க இருந்துச்சு. கம்மியெல்லாம் விடுங்க, எதுக்கு விடுங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க 5000 இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி அப்போ பார்க்கலாம் அப்படின்னு டைம் கேட்டிருந்தேன், எந்த இடத்துல தொலைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நேரம் கேட்கும்போது அவங்க நேரம் சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அதை. இந்த தொலைஞ்ச நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசனம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணம் தொலைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பிரசனமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது பணத்தை தொலைத்த நபர், இது பணத்தை எடுத்த நபர் நம்ம சொல்லலாம். இல்லை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம், எந்த இடத்துல இருக்குன்னு கணிக்கலாம், இல்லை யார் எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது அவங்களோட உடைமைகள், அவங்களோட சொத்து சுகம் எல்லாம் சொல்ல உடைமைகள் எல்லாமே. இப்போ இது என்னோட ஷர்ட் அப்படின்னா இதுவும் என்னோட உடைமை தான். அதுபடி பார்க்கும்போது சுக்கிரன் வருது. சுக்கிரன் கரெக்டாக எங்கே இருக்குது பாருங்க, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. ஸோ தொலைஞ்சது பணம்ங்கிறது இதிலே தெளிவாக தெரியுது. இப்போ 7 கோடி யாரை பார்த்தா சனி மறைவு ஸ்தானத்தை போயிட்டார். ஸோ லக்னாதிபதி சந்திரன் பார்க்குறாருன்னு பார்த்தா பார்க்கறது வாய்ப்பு இல்லை. அப்போ பணம் விட்டு தொலைஞ்சது கன்ஃபார்மாக தெரியுது. சரி எப்போ கிடைக்கும், யார் எடுத்துருப்பான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்குறேன். நம்ம பார்க்கும்போது சனின்னு பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம சனித்தன்மைனால அடிமை தொழில் பார்க்கக்கூடியவங்க. ஸோ கேட்கும்போது கிளீனிங் சம்மந்தப்பட்ட யாராவது இருக்காங்களா, இல்லை கொஞ்சம் இந்த யாசகம் பெற்றிருக்கவங்க. ஸோ சனித்தன்மை காரத்துவத்தை படி அங்கே யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாங்க, அங்கே துப்புரவு தொழிலில் இருக்கவங்க 2 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அதை ஒன்று வச்சு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, சரி எப்போ எனக்கு கிடைக்குன்னு கணக்கு பார்க்கும். சுக்கிரன் அடுத்த 2 டேஸ் கழிச்சு லக்னத்துக்கு வராரு. அப்பவும் சரி சந்திரன் சுக்கிரன் இங்கே மயிரி இங்கே வராப்புல. அப்பவும் சனியை பார்க்கல.
அப்போ சந்திரன் வந்து 7ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொலையுது, 7ஆம் தேதி சந்திரன் இங்கே வராரு. அப்போ சனியை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து யாரும் அடையாளம் தெரியும், அது வரைக்கும் யாரும் கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி காலையில் அவங்க இன்டிமேட் தெரியுது எந்த நம்பர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எவிடன்ஸாக தெரியுது. ஆனால் பணம் கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுக்கரன் தான் 4ஆம் இடம் தான் இதை பார்க்கல, அதனால் இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதான். ஆனால் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பிரச்சனை மூலமாக. அது உறுதியாயிருச்சு. அதாங்க எப்போவுமே லக்னாதிபதி சந்திரன், சந்திரன் சனி நேருக்கு நேர் பார்த்தா தான் அது யாருன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அதுபோல் சுக்கிரன் ஆல்ரெடி இங்கே 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு 6ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை யாரும் விசாரிச்சோ இல்லை கேட்டு வாங்க முடியும். இது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ வாய்ப்பு கிடையாது தான் அர்த்தம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ வேற எந்த லக்கணத்தில் இருந்தாலோ இல்லை 7ம் லக்கணாதிபதி பார்த்துருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். கர்மசால சரி, இது ஒரு கர்மம் இது கழிச்சு நினச்சிக்கிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான், எதிர்பார்க்க வேண்டாம்னாச்சு. அவ்வளோதான், வேண்டாம்னு சொல்லிச்சு. அதான் நடக்கும். இன்னும் ஒன்று சொல்லாங்களா? ஓகே, தேங்க்யூ. இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெண்ணோட ஜாதகம். என்னென்னா என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சரி, என்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க, இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, சுகர் எல்லாம் பிபி எல்லாமே நார்மலாக இருக்கு இருந்தாங்க. சரி, ஏன்னா அவங்க காம்ப்ளெக்ஸ் தான் நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அஸ்ட்ராலஜி ஆஃபீஸ் வந்து அவங்களோட காம்ப்ளெக்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ கேட்கும்போது இங்கே வராங்க, அவங்களுக்கு உத்திரட்டாதி 2 லக்கணம் இந்த அமைப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு, ஏன்னா அந்த இடத்துல எனக்கு வேறு எதுவுமே தோணலை. சரி, கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது தான் ராகு வந்து கரெக்டாக உத்திரட்டாதி 2க்கு வராரு. ஏன்னா இங்கே 8 கூட வந்து சுவாதி நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா? 8 இது ஓகேங்களா? 8 கூட வந்து சுவாதி நட்சத்திரம் வரும். ஸோ ராகு வந்து நான் 8ஆம் அதிபதியாக எடுத்துக்கிட்டு அது லக்கணத்துக்கு வரும்போது கரெக்டாக அந்த உத்திரட்டாதி 2க்கு ராகு என்ட்ரு ஆறாரு. கரெக்டாக அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. சரி, இந்த விஷயத்த நான் இதுவும் பாட்டல, இன்னும் அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா கிரகத்தில் அமைப்பு இப்படி காட்டுது, நம்மளை சுற்றி இருக்க நிகழ்வு அதுக்கு தகுந்தாப்புல மாறும்போது நமக்கு அந்த நிகழ்வு நடக்கும். சரிங்களா? ஒன்று ஃபுட் ஐட்டமாக ஏதோ ஒன்று இருக்கணும். நான் ராகுன்னு எடுத்ததுனால வீட்டோட தென்மேற்கு பகுதியில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு கேட்டேன். கரெக்டாக அது 5ஆம் தேதி மாறுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செப்டம்பர் 5 மாறுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, 11ஆம் தேதி தான் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. நான் சொன்னேன் 11ஆம் தேதி இல்லைங்க, 5ஆம் தேதி வீட்டில் ஏதாச்சும் இந்த பொருள் மாத்திரைலாம் கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது ஊடையிலே அது அபார்ட் ஆயிடுச்சு. அபார்ட் ஆன ரிப்போர்ட்டை வந்து கிச்சன் செல்ஃபில் வச்சவங்க திரும்பி மாற்றதுக்காண்டி பெட்ரூமில் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ நைரியில் தான் அவங்க பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் அங்கே கரெக்டாக போகும்போது இந்த நிகழ்வு அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அந்த டயத்தில் எந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது நடக்குது. இது கரெக்டாக ராகும் பயிற்சியை கரெக்டாக வரும்போது 2 ஈவன் நடக்கும்போது இப்போ நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த கிரகம் தகுந்தாப்புல நம்மளை மாறுது அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு போய் சர்டிஃபிகேட் மாற்றி வைக்க சொல்லிட்டோம். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் வேற பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ராகு அங்கே இருக்காருல்ல, எப்படி அந்த 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டோட கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த சுவாதி நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறதுனால தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரியும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ஆமாம், பெட் சார்ட் தான். பெட் சார்ட்டில் நான் கோச்சார ராகு மட்டும் எடுத்துக்கிட்டேன். லக்கணமும் உத்திரட்டாதி 2 இதில் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது சும்மா ஒரு ஃப்ளோ. அதை நான் சடனாக தோணுச்சு, எடுத்து பார்ப்பேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் கிடச்ச பாயிண்ட் தான். ஸோ அப்படியும் வருது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல நினச்சேன். சரிங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பரிகாரமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கர்ம ஜாதகமாக இருக்கட்டும், சனி பகவான் 1 4 7 10 இருக்குது, ராவுக்கு ஏதாச்சுக்கு வெளியே இருக்குது. ஸோ இது சார்ந்த விஷயம் சொல்லணும்னு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை அப்படிங்கிறதான் நம்ம என்கே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட நானும் எதிர்பார்க்குறேன், நீங்கள் நிறைய சொல்லுவீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துருக்கிறத வாய்ப்பு ஆக்சுவலி சடனாக தான் கிளம்பணும். போகலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ சடனாக கிளம்பிடலாம், ரொம்ப யோசிக்க தேவையில்லை அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இப்போ திருமலை என் ஃப்ரெண்ட் அவர் 2 பேர் தான் வந்தோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஹொசூர்லேருந்து அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இங்கே வரணும்னு இருந்திருக்கு, அதான் கணக்கு. இன்னொன்று சடனாக இங்கே வரோம். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹொசூரில் வந்து குபேரர் கோயில் இருக்குது, நெல்லைவசன் சார் சொல்லியிருக்காரு வாங்கன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ண பேர் அங்கேருந்து கால் வருது. அப்போ தான் நினச்சிட்டு சரி அப்போ சார் மூலமாக அந்த கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு தான் கிளம்பி வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என்னோட குருமார் அனைவருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி. ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.